வணக்கம். 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை இன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 9வது முறையாக தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த பட்ஜெட் குறித்த சிறப்பு நேரலையில் நாம் பல்வேறு விஷயங்களை பேச இருக்கிறோம். விருந்தினர்கள் மட்டுமல்லாது செய்தியாளர்கள் களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை தர காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் சிறு குறு தொழில் துறையினரின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைந்திருக்கிறார். பட்ஜெட்டில் தமிழ்நாட்டின் எதிர்பார்ப்புகள் தொடர்பாக செய்தியாளர் அபினேஷும் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பட்ஜெட்டில் எதிர்பார்ப்புகள் என்னவாக உள்ளது என்பது குறித்த விவரங்களோடு செய்தியாளர் வெற்றியும் இணைந்திருக்கிறார்கள். அதேபோல் சாமானிய மக்களின் பட்ஜெட் எதிர்பார்ப்புகள் குறித்து செய்தியாளர் சுபாஷும் விவரங்களோடு காத்திருக்கிறார்கள். இதேபோன்று அரங்கிலும் நம்மோடு விருந்தினர்களும் இணைய இருக்கிறார்கள். இந்த நேரலையில் தமிழ்நாடு உட்பட 5 மாநில தேர்தல்களை முன்னிறுத்தி பட்ஜெட் அறிவிப்புகள் இடம்பெறுமா, என்னென்ன தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் இருக்கின்றன என்பது குறித்து விரிவாக பேச இருக்கிறோம். முதலில் செய்தியாளர் சுசித்ரா கூடுதல் தகவல்களோடு டெல்லியில் இருந்து இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, வணக்கம். இந்த மத்திய நிதிநிலை அறிக்கை மீதான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கிறது. எப்படி அமையும் இன்றைய பட்ஜெட்? வணக்கம் அப்ரியா. மத்திய அரசுடைய பட்ஜெட் இன்று சரியாக 11 மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யப்படுவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. 9வது முறையாக வரலாற்று சாதனை படைக்கும் அளவில் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை அவர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாட்டு பணிகள் நிதியமைச்சகத்தின் சார்பாக செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து அவரிடம் ஆசி பெற்ற பின்னர் மத்திய அமைச்சர்களுடைய ஒப்புதலுக்காக அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு சென்று மத்திய பட்ஜெட்டை அவர்கள் நேரடியாக தாக்கல் செய்ய உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 5 மாநிலங்கள் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, புதுச்சேரி மற்றும் அசாம் ஆகிய 5 மாநிலங்களுடைய தேர்தல்கள் இன்னும் ஒரு சில மாதங்களில் வரவிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாநிலங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்புகள், பல்வேறு திட்டங்கள் என்பது இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. அதே போல வழக்கமாக பார்ட் ஏ, பார்ட் பி என அழைக்கப்படக்கூடிய மத்திய பட்ஜெட்டுடைய 2 பகுதிகளில் பார்ட் பி பகுதியில் இந்த முறை அதிக கவனம் என்பது மத்திய நிதியமைச்சரால் செலுத்தப்படும் என்ற ஒரு தகவலையும் நிதியமைச்சகமானது கூறியிருக்கிறது. குறிப்பாக அரசினுடைய வரவுகள் பற்றிய விவரங்கள் என்பது பார்ட் ஏ பிரிவிலும், அரசினுடைய அந்த சொத்துக்கள் மற்றும் கடன்கள் மீதான அவர்களுடைய விவரங்கள் பார்ட் பியிலும் வழக்கமாக குறிப்பிடப்படுவது வழக்கம். அந்த வகையில் பார்ட் பி பகுதியில் இந்த முறை அதிக அளவிலான கவனம் செலுத்தி அதற்கான கூடுதல் திட்டங்களை மத்திய அரசு அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே கூறப்படுகிறது. இவை மட்டுமல்லாமல் சுகாதாரம், கல்வி, வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களையும் கருத்தில் கொண்டு இன்றைய பட்ஜெட் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதற்கான கூடுதல் ஒரு நிதி ஒதுக்கீடுகளும் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் தற்போது நிலவிருக்கிறது. பல்வேறு தொழில்துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதன் மூலம் இந்தியாவுடைய அந்த வளர்ச்சியை 2047 ஆண்டு ஒரு வளர்ந்த பாரதம் இலக்கிற்கான ஒரு நோக்கோடு இந்த பட்ஜெட் என்பது அமையும் என்ற ஒரு தகவலை தான் மத்திய நிதியமைச்சகம் மற்றும் மத்திய அரசுடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ரயில்வே உட்கட்டமைப்பு, நகர்ப்புற மேம்பாடு, உற்பத்தி திறன், வாகனத்துறை, பாதுகாப்புத்துறை, மின்னணு சாதனங்கள், MSME, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு போன்ற விவகாரங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டு அதற்கான புதிய திட்டங்கள் மற்றும் எந்தெந்த மாநிலங்களில் இந்த துறைகளுக்கு எல்லாம் வளர்ச்சி இருக்கிறதோ அவர்களுக்கான ஒரு கூடுதல் நிதி உதவிகளையும் அளிப்பதற்கான ஒரு வகையில் இந்த பட்ஜெட் என்பது தயாரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிநயா, நன்றி சுசித்ரா. பொருளாதார ஆய்வறிக்கை முன்பாக வெளியாக இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய விவரங்கள் குறித்தும் நாம் விரிவாக பேச இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சிறப்பு நேரலையில் நம்மோடு விருந்தினர்கள் அரங்கத்தில் இணைகிறார்கள். ஆடிட்டர் திரு ஜான் மோரிஸ் அவர்களும் ஆடிட்டர் திரு ஸ்ரீதர் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களோடு பேசுவதற்கு முன்பாக மத்திய பட்ஜெட்டில் கல்வித்துறையின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ஜெயபிரகாஷ் காந்தி சார். மத்திய பட்ஜெட்ல கல்வி சார்ந்து மாணவர்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள் தேவைப்படுகிறது, என்ன எதிர்பார்க்கலாம்? அதாவது எப்பவுமே மத்திய அரசு ஆகட்டும், மாநில அரசு ஆகட்டும், எப்பவுமே கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. பட் அடிப்படை ஒரு கண்டிப்பா எதிர்பார்ப்புகள் மாணவர்களிடையே இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் லோன் 4 lakhs அது ஒரு கோர்ஸுக்கு முடிக்கிறதுக்கு 4 லட்சம் தான். அப் டு 4 லட்சம் வரைக்கும் கேரண்டி கிடையாது. 7.5 லட்சத்துக்கு கேரண்டி வேணும். 7.5 லட்சத்துக்கு மேல கொலாஸ்ட்ரல் செக்ரட்டரி வேணும். பட் இன்னைக்கு இருக்கிற அதாவது 2-3 வருஷமா பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ்டே ஆயிருக்கு. ஒரு மாணவன் 4 லட்சத்துக்குள்ளார ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிளஸ் ஹாஸ்டல் ஃபீஸ். ஸோ கண்டிப்பா இந்த ஸ்லாபை இன்க்ரீஸ் பண்ணணும். 8 லட்சம் வரைக்கும் நோ கேரண்டி, நோ கொலஸ்ட்ரால். 12 லட்சத்துக்கு மேல வேணா கொலஸ்ட்ரால் செக்ரட்டரி கொண்டு வரலாம். அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்
டெபாசிட் ரேட்லாம் குறையும் போது ஏன் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாணவர் குறையக்கூடாது? இப்போ வந்து 8 to 12% இருக்கு, அதே 6 to 8% பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம் வந்து இந்த NIRF ரேங்கிங் கொடுக்குறாங்க. அந்த டாப் NIRF ரேங்கிங்ல 100 கல்லூரிக்கு மட்டும்தான் அந்த ஹை லெவல் லோன்ஸ் கொடுக்குறாங்க. நான் எங்க சொல்றேன், நீங்க ரேங்கிங் வந்து 300 காலேஜுக்கு கொடுக்கும் போது ஏன் 300 காலேஜுக்குமே வந்து ஹை எஜுகேஷன் லோன் கொடுக்கறதுக்கு வழி அமைக்கக்கூடாது? ஏன்னா பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்லி டாப் 100 NIRF ரேங்கிங் காலேஜ் தான் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து எஜுகேஷன் லோன் கொடுக்கலாம். தப்பு. அது 300 ரேங்க் நீங்க கொடுக்கும்போது 300 இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்தது இந்தியா வந்து டாப் 100ல வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இல்லாத காரணம் நம்முடைய ரிசர்ச் இன்க்ரீஸ் பண்ணும். 2023 தான் கடைசியா வந்து மத்திய அரசு வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சீனியர் வந்து 37,000 ரூபாய் பண்ணியிருந்தாங்க. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு MBBS ஹவுஸ் சர்ஜனுக்கு 25,000 கொடுக்கும் போது நம்ம ஏன் ஒரு 50,000ல இருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாது ஒரு ரிசர்ச் ஃபெலோஷிப்புக்கு? அது கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். அப்பதான் நிறைய பேர் ரிசர்ச்சுக்கு வருவாங்க, நம்முடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து டாப் லெவல்ல வர முடியும். அதே மாதிரி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டருடைய ரிசர்ச் ஃபெலோஷிப்னு இருக்கு, நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அது வந்து 70,000 to 80,000 இருக்கு. பட் இதுல வந்து கொஞ்சம் அரசியல் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங். நாங்க வந்து எப்பவுமே சொல்லுவோம், தமிழ்நாட்டுல வந்து NIRF ரேங்கிங்ல ஆல்மோஸ்ட் 20 to 30% கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு. அப்போ இந்த பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து எந்த மாநிலம் வந்து நல்லா பண்றாங்களோ கல்வியில் அங்க இருக்கிற மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்தது இன்ஜினியரிங்ல வந்து கேட் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 12,400 ரூபாய் கொடுக்குறாங்க ஸ்டைஃபன் மந்த்லி. இதே வந்து MBBS UGக்கு 25,000 கொடுக்கும் போது ஏன் இதை வந்து ஒரு 20,000 25,000 பண்ணக்கூடாது? அப்பதான் மாணவர்கள் BE முடிச்சுட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, ரிசர்ச்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு கடைசியா எதிர்பார்க்கறது வந்து நாங்க கல்வியாளரா டேட்டா சென்டர்ஸ் வந்து ஏன் வந்து வெளிநாடுல இருக்கிற டாப் கார்பரேட்ஸ் எல்லாம் நம்மளுடைய கவர்மெண்டே வந்து இந்தியன் கம்பெனிஸோட IT கம்பெனி வந்து ஒரு டேட்டா சென்டர்ஸ் கிரியேட் பண்ணி வேலை வாய்ப்பு உருவாக்கணும். இதுதான் மாணவர்களுடைய எதிர்பார்ப்புகள். நிச்சயமாக அதிகரித்துள்ள கல்வி கட்டணத்திற்கு ஏற்ப அந்த ஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குமாங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி. தொடர்ந்து திரு ஜான் மோரிஸிடம் பேசலாம். சார், இப்போ ஒட்டுமொத்தமா இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. உங்களோட முதற்கட்ட பார்வை என்ன? நல்ல விஷயம். இந்த 12 lakhs ப்ளஸ் இப்போ சேலரிட் எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு 75,000 இது கொடுத்தாங்கன்னா 12,70,000. ஏன்னா நம்ம கண்ட்ரியை பொறுத்தவரையில் நிறைய சேலரியை டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசாங்க சம்பளமும் சரி, ப்ரைவேட்டும் சரி. அது ஒரு நல்ல விஷயம். அதில் இந்த சேவிங்ஸ் முன்னாடி, அதாவது நீங்கள் செலவு பண்ணுனா சேவிங்ஸுக்கு வரக்கூடிய இது இருக்குல்ல, அந்த இப்போ ஹவுஸ் லோனெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ உள்ள அந்த லிமிட்டில் தான் நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். 1.5 lakh 2 lakhs. இப்போ ஒரு ஹவுசிங் லோன் எடுத்தாங்கன்னா வந்து 10 lakh 20 lakhsங்கிறது வருஷத்துக்கு வட்டி கட்டுறாங்க எல்லாருமே. ஸோ அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க மேடம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். எல்லாரோட ஒரு பாப்புலர் டிமாண்ட் அது ஃபஸ்ட்டு சொல்ல போனால். ரெண்டாவது வந்து ஒரு சாதாரண மக்களுக்கும் நம்ம மெடிக்கல் ரீச் பண்ணுறதுக்கு சார் அழகாக சொன்னாங்க. அந்த இதை பொறுத்தவரையில் வந்து இப்போது எல்லாம் மற்ற அதை அயல் நாடுகள் எடுத்திங்கன்னா மெடிக்கல் கம்ப்ளீட் ஃப்ரீங்கிற அளவுக்கு ஆயாச்சு. அதேமாதிரி குவாலிட்டி வித் இது பண்ணணும். அதுமாதிரி நான் எப்போவுமே எல்லா டைமும் சொல்கிறது, இப்போ நமக்கு வந்து எப்படி ஒரு விஷயம் நான் இன்றைக்கி ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ணலைன்னா நாளைக்கிலேருந்து பெனால்ட்டி. இப்போ நம்மளே இன்றைக்கி இந்த டைமுக்கு இப்போ நடக்கலைன்னா அதுக்கு ஒரு பெனால்ட்டி அப்படிங்கிற மாதிரி அதர் சைடுக்கும் நம்ம வரி பணத்தில் தான் அந்த அரசாங்கம் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது நம்மளுடையது, நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது வந்து ஒரு மக்களுக்காக மக்களால் நடத்தக்கூடியதுன்னு தான் நம்ம எப்போவுமே பேசுகிறோம். ஸோ அப்படி வரும்போது நம்மக்கிட்ட ஒரு சேலரிடு எம்ப்ளாயி அவங்க எந்த பொசிஷனில் இருந்தாலும் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கும் அந்த அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வரணும். இன்றைக்கி வந்து நான் இந்த ஃபார்ம் இப்போ ROC எடுத்திங்கன்னா இன்றைக்கி ஃபைல் பண்ணலன்னா டெய்லி 100 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி. இப்போ சில இதுகள் நாங்கள் பார்க்குறோம் 20 lakh 30 lakhs வந்து பெனால்ட்டி கட்டினா அதோடு அவன் லைஃப் முடிஞ்சு போயிடுது, ஸ்கோப் இல்லாமல் ஆகிடுது. 2 நாள் விட்டு போச்சு, ஏதோ ஒரு காரணம் ஃபைல் பண்ணலை, அப்படியே போயிட்டு இருக்குது. இதே மாதிரி அதர் சைடுக்கும் கொண்டு வரணுங்கிறது என்னோட ஒரு பெரிய எதிர்ப்பு. நாங்கள் இதெல்லாம் எழுதியெல்லாம் கொடுத்துருக்குறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஸ்ரீதர், இப்போ தொழில்துறையோட வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட அறிவிப்புகளோ ஒரு சாமானியனுக்கு அல்லது தேர்தல் நடைபெறக்கூடிய மாநிலங்களை மையப்படுத்திய அறிவிப்புகளோ இதுல இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அதை? இது வந்து ஒரு தேர்தலுக்கு மையமாக வச்சுக்கிட்டு ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. போன பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் டேக்ஸஸில் அது ஒரு பிளாக் பஸ்டர் பட்ஜெட்டாக இருந்துச்சு. 12 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது, சேலரிட் எம்ப்ளாயியாக இருந்ததுன்னா 12.75 இருக்கும் டேக்ஸ் கிடையாதுங்கிற அளவுக்கு நிறைய லிபரலைசேஷன் பண்ணிட்டாங்க.
அதனால் குறிப்பாக சொல்ல போனால் சாமானிய மக்களுக்கு அவங்க எதிர்பார்ப்பு என்னென்னா வரி குறையணும். அந்த வரி குறைக்கிறது வந்து போன பட்ஜெட்லேயே அச்சீவ் பண்ணிட்டாங்க. என்னுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நேர்முக வரியாக இருந்தாலும் சரி, இன்டைரக்ட் டேக்ஸஸாக இருந்தாலும் சரி, பெரிய அளவில் ஒன்றும் மாறுதல் ஏற்படாது. ஸோ சாமானிய மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி சலுகையெல்லாம் போன பட்ஜெட்லேயே கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் இங்கங்கே டிங்கரிங் பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மாதிரியா? ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்லாம் கூட 50,000லேருந்து 75,000 போன பட்ஜெட்டில் செஞ்சுட்டாங்க. வருஷா வருஷம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது அது கொஞ்சம் ஒரு ஆம்பிஷியஸாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்கம் டேக்ஸில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் வராது. அங்கங்கே கொஞ்சம் சேஞ்ச் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் 2025 வந்துருச்சு. அதனால் கம்ப்ளீட்டாக ஓவரால் பண்ணி அதை ஓவரால்னால் சேஞ்ச் பண்ணல, ரீபேக்கேஜ் பண்ணியிருக்காங்க. அதில் சில ட்ராபேக்ஸ் எல்லாம் இருக்குது. அதை மட்டும் அட்ரஸ் பண்ணுவாங்களே தவிர டேக்ஸ் ரேட்ஸோ அதெல்லாம் ஒன்றும் அட்ரஸ் பண்ண வேண்டிய வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன இந்த பட்ஜெட்லேருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் வளர்ச்சியை இது மேம்படுத்துறதுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. போன வாட்டி வந்து 10.5 lakh crores ஆன் அ பட்ஜெட் சைஸ் ஆஃப் 51 lakh crores, நியர்லி 20% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா, பின்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கே உங்களுக்கு இதே இருக்காது, ஃபண்ட்ஸே இருக்காது. ஆனால் இந்த கவர்மெண்ட் வந்து 20% இயர்மார்க் பண்ணியிருக்கு. இட் இஸ் எக்ஸ்பெக்டட் தட் இட் வில் கோ அப் டு 22% ஆஃப் த ரிவைஸ் இப்போ கொடுக்க போகிற பட்ஜெட். ஸோ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்க்ரீஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக தொழில் வளர்ச்சி நடக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானம். ரைட். இப்போ இந்த பொருளாதார ஆய்வறிக்கை வெளிவந்த போது அதில் ஜிடிபி பற்றின அந்த விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 6.8லேருந்து 7.2 அப்படிங்கிற வளர்ச்சி இருக்குது. ஆனால் அது லாஸ்ட் டைம் சொன்னதை விட 7.4 சொல்லியிருந்தாங்க. அது இப்போ குறைவாக இருக்குது. இப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எட்டக்கூடிய இடத்துல நம்மளோட பொருளாதார சூழல் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு நம்ம ஒரு மாடலாக நாம் எடுக்கணும் அப்படின்னா அந்த ஜிடிபி இதை சொல்லும்போது தமிழ்நாடு, கேரளா, இப்போ சவுத்து எடுத்தோன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி இவங்களோட இன்க்ளூடிங் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு சார் சொன்ன அந்த எஜுகேஷன் அவங்க பேசும்போது சொன்னாங்கல்ல, இப்போ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிம்பாங்க. நம்ம